சுசித்ரா அவர்களோட இன்டர்வியூ தான் வந்து ஒரு வாரமாக வந்து இணையதளத்தில் ட்ரெண்டாக போய்க்கொண்டு இருந்தது. பல நடிகைகள், பல நடிகர்களை பற்றி வந்து அவங்க வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க. முக்கியமாக வந்து தளபதி விஜய், த்ரிஷா, தனுஷ், அதுக்கப்புறமா அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக், இந்த மாதிரி வந்து எல்லாரை பற்றியும் வந்து பயங்கரமாக வந்து சுசித்ரா வந்து பேசியிருந்தாங்க. இப்போ வந்து சுசித்ரா அவர்களை பற்றி வந்து ராஜன் அவர்கள் பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. சுசித்ராவுக்கு எல்லா நடிகைகள் பற்றியும் தெரிகிறது, எல்லா நடிகர்கள் பற்றியும் தெரிகிறது. இதுலேருந்தே தெரியலையா சுசித்ரா வந்து எல்லா நடிகர்கள் கூடயும் எல்லா நடிகைகளுக்குள்ளேயும் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்கன்னா, முக்கியமாக வந்து அவங்க பர்சனல் விஷயம்லாம் தெரிகிறது. அதுக்காக வந்து இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்போ எந்த ஊடகம் திறந்தாலும் வந்து சுசித்ரா அவர்களோட மேட்டர் தான் போய்கொண்டு இருக்கு. எல்லா ஊடகமும் வந்து சுசித்ரா அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவங்க நினைத்தது அதுதான். ஸோ வந்து தான் எப்படியா பிரபலம் ஆகணும்னு வந்து பிரபலமான நடிகர்களை பற்றி வந்து சுசித்ரா வந்து பேசுறதுனால வந்து இப்போ வந்து பிரபலமாகி விட்டார்கள். அவங்க நினைத்திருந்து நடந்து விட்டது அப்படி சொல்லி ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தனுஷ்க்கும் சுசித்ராவுக்கும் வந்து ரொம்ப க்ளோஸான உறவு வந்து இருந்திருக்கணும். ஏன்னா வந்து தனுஷ் வந்து எல்லா நடிகைகள் கூடயும் எல்லா நடிகர்கள் கூடயும் வந்து ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகி பேசுகிறவங்க. அதனால தான் வந்து அவங்க டிவோர்ஸே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அதே மாதிரி தான் வந்து சுசித்ரா கூடயும் வந்து தனுஷ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கமல்ஹாசனை பற்றி பேசியிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழா முடித்த அப்புறமா வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுத்தாங்க. அதில் வந்து போதைப் பொருள் எல்லாமே வந்து நடிகர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சுசித்ரா பேசியிருப்பாங்க. அதுக்கும் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து இது உண்மையான விஷயம் தான். ஒரு வந்து இசை வெளியீட்டு விழா நடந்தால் தயாரிப்பாளர் வந்து பார்ட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு வெற்றி விழா நடந்தால் பார்ட்டி வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து மது எல்லாமே வந்து ஷேர் பண்ணப்படும். ஆனால் வந்து கொக்கைன் இந்த போதைப் பொருள் ஷேர் பண்ணது அப்படின்னு சொன்னது வந்து முழுக்க ஒரு பொய்யான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை எந்த நடிகர்களும் செய்ய மாட்டாங்க. அப்படி நடிகர்கள் செஞ்சாலும் இது வந்து வெளியே வராமல் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராஜன் அவர்கள் பதிலடியாக கொடுத்துருக்காங்க.